பாருங்க எவ்வளோ ரூட் இருக்குது, எல்லா ரூட்டுமே பிளாக் பண்ணி ஒரே ஒரு ரூட்ல தான் போகணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் அனுப்புறாங்க. அது அவங்களோட ஐடியா என்னன்னா, ஜனங்க வந்து கூடக்கூடாது, இவங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் தான் இவ்வளோதான் வந்து பீப்புள்ஸ் வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஐடியா போட்டிருக்காங்க. எத்தனையோ ஆண்டுகளா எவ்வளோ ஆர்ப்பாட்டம் நடந்தது, யாருக்கும் இந்த பர்மிஷன் கொடுக்காமயே இல்ல. ஆனா தளபதிக்கு மட்டும் ஒரு கண்டிஷனோட தளபதிக்கு கொடுத்துருக்காங்க. பாத்தீங்களா, அதுதாங்க அவங்களோட கிரேட்னு நினைச்சிட்டு இருக்காங்க. வரும், எல்லாமே காலம் மாறும். அதாவது எனக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டம், எங்க மாவட்டத்துல நாங்க கிளம்பும் போதே வந்து வீடுகள்ல வந்து நிர்வாகிகளை கிளம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் சுத்தி வளைச்சு வீடுகளை சுத்தி இருந்தாங்க. அந்த அளவுக்கு எங்க மேல பயம். நெடுக வரும்போது எங்களோட நிர்வாகிகளை மண்டபத்துல கொண்டு போய் அடைக்கிறது, வர்ற வழியெல்லாம் மாத்தி வேற வழிகளில் விடுறது, வாகனங்களை உள்ள விடாதது, வயதானவர்கள் பெண்கள் கூட பார்க்காம மனசாட்சியே இல்லாத இந்த திமுக அரசு நடந்து 10 கிலோமீட்டர் கிட்ட நடக்க விட்டாங்க. காவல்துறைக்கு ஒரு லட்டி எதுக்கு வழங்கப்பட்டுனாக்கா, தன்னோட தற்காப்புக்காக. ஓகேங்களா? அந்த லட்டியை வந்து உங்க இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களோட தற்காப்புக்காக கொடுத்துருக்காங்க அந்த லட்டி. அப்போ நாங்க அதே ஒரு இது எடுத்தோம்னாக்கா என்ன ஆகும், எங்களுக்கு அதே மாதிரி ஒரு ஆயுதம் கொடுத்தா என்ன ஆகும்? அதனால வந்து அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அஜித்குமார் அவரோட இதுக்கு கொலைக்கு வந்து நீதி கிடைக்கல அப்படின்னாக்கா இந்த போராட்டம் மேலும் மேலும் வந்து தொடங்கும். எங்க இருந்து எவ்வளவு தூரம் நடந்து வரோம் பாருங்க. ஏன் எல்லா கட்சி மீட்டிங் நடக்குது, எல்லாருக்கும் எல்லா சலுகையும் கொடுக்குறீங்களா, எங்களுக்கு ஏன் அப்படி கொடுக்க மாட்டேன்றீங்க? கொடுக்கணும்ல. அரசியல் போட்டி போட்டு யாரு ஜெயிக்கிறாங்கன்றது ஜெயிக்கிறது மக்கள் கையில இருக்கு. நீங்க ஏன் அடக்குமுறை பண்றீங்க? இந்த இடத்துல இது பண்ணக்கூடாது, அந்த இடத்துல அது பண்ணக்கூடாது. இந்த ஸ்டேஜை 3 இடத்துல மாத்திருக்கிறோம். அங்க வச்சு தொடர்ந்து போலீஸ் இங்க வைக்காதீங்க, உங்களுக்கு ஒரு வண்டி தான், ஒரு வண்டி கண்டனர் உங்களுக்கு இங்க உள்ளதான் சொல்லி எங்களை டார்ச்சர் பண்ணாங்க போலீஸ். நாங்க 1 மணில 4 மணி வரைக்கும் இங்கே இருந்து போலீஸ் விவாதம் நடந்தது. இல்ல எங்களுக்கு மேல பிரஷர். அப்ப என்னன்னா மத்தவங்க கட்சிக்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் கொடுத்தா நீங்க சரிசமா கொடுவீங்க. அப்ப தமிழக வெற்றி கழகம் கூட ஆர்ப்பாட்டம் அனுமதி கொடுத்தா மட்டும் தான் நீங்க விபந்தம் போடுவீங்களா? அப்ப தளபதி தலைவரை பார்த்து நீங்க பயப்படுறீங்க. அவரோட குரல் எப்படி இருந்ததுன்னா, எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களின் நசுக்கப்பட்டவர்களின் குரல் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் எனது கால்கள் பயணிக்கும் என்று அன்றே கணித்தவர் சேகோர் அவர்கள். அவர் விட்டுட்டு போன வாய்மொழியை தான் எங்க அண்ணன் இன்னைக்கு வந்து முன்னெடுத்து மக்களுக்கான ஒரு போராட்டமா இதை எடுத்து யாரெல்லாம் ஒடுக்கப்படுறாங்களோ, யாரெல்லாம் நசுக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு நீதி வேணுங்கிற மாதிரி இந்த போராட்டம் எடுத்து முன்னெடுத்து இந்த தலைமையில வந்து இப்ப பண்ணிருக்காரு. போலீஸோட அராஜகம் அதிகமா நடக்குது. இவங்க கரெக்டான விசாரணை நடத்தி இருந்து அந்த உயிர் போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லல்ல. அந்த உயிர் அநியாயமா போயிடுச்சு. அந்த உயிர் போனது இல்லாம அந்த குடும்பம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு. இது காலகாலமா நடந்துட்டு வருது. கிட்டத்தட்ட 25 டெத்துக்கு மேல இருக்கு. ஒரு டெத்துக்கு இப்ப சாரிமா இதுக்கு மேல நடக்காதுன்னு 5 பேர் சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. இனி ஒரு பர்சன் அவங்க லாக்அப் டெத் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பயம் வரணும். அதுக்காக தான் இந்த போராட்டம் நடக்குது. இவங்க மட்டும் இல்ல, அஜித்குமார் சார் மட்டும் இல்ல, கடந்த இந்த 5 வருஷத்துல 24 பேருடைய லாக்அப் டெத்துக்குமே வந்து நீதி ஜஸ்டிஸ் வேணும்னு தான் நாங்க வந்து போராட்டம் பண்றோம். உனிமேல் தளபதி ரோட்டுக்கு வந்துட்டாரு, உனி அனைத்து வீட்டுகளுக்கும் போறாரு, எல்லா உறுப்பினரும் சேர்த்து 2026 தமிழக வெற்றி கழகம் தான் முன்னேறும், வெற்றி பெறும். நன்றி.